இன்னைக்கு நான் சொல்ல போற கதை மாயக்கோழியும் மருமகளின் புத்திசாலித்தனமும். மாமியார் பெயர் மீனாட்சி, மருமகள் பெயர் காவியா. காவியா ஏதோ ஒரு யோசனையில இருந்தா. சமையல் அறையில புதுசா எதையோ கலந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா. மாமியார் மீனாட்சி ஒரே சந்தேகம். இன்னைக்கு என்னத்தை செஞ்சு நம்ம உயிரை வாங்க போறாளோன்னு நினைச்சுக்கிட்டே உள்ள வந்தாங்க. ஏண்டி காவியா, என்ன புதுசா பண்ற? வாசனையே ஒரு மாதிரியா வருது. அத்தை, இதுக்கு பேர் தான் சப்பாத்தி அல்வா. சப்பாத்திய வேக வச்சு அதை அப்படியே மசிச்சு அல்வா பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க. மீனாட்சி அதை ஒரு வாய் வைத்ததும் முகமே மாறி போச்சு. அடியே, இது என்ன அல்வாவா இல்ல கம்மான்னு கத்திக்கிட்டே ஓடிட்டாங்க. காவியாவுக்கு தன் சமையல் மேல் அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் அவளது கணவன் சுரேஷும் மாமனார் ரகுவும் அந்த சாப்பாட்டுக்கு பயந்து அன்னைக்கு ஹோட்டல்லயே சாப்பிட்டு வந்துட்டாங்க. காவியா வருத்தத்தோட தோட்டத்துக்கு போனான். அங்க ஒரு கோழி கால்ல அடிபட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தது. காவியாவுக்கு மனசு பொறுக்கல. அந்த கோழிய தூக்கிட்டு வந்து அதுக்கு மருந்து போட்டு ஒரு சின்ன கூடைக்குள்ள வச்சு பராமரிச்சா. குழந்தைகள் அந்த கோழியோட விளையாட ஆரம்பிச்சாங்க. ஆனா மாமியார் மீனாட்சிக்கு இது பிடிக்கல. ஏற்கனவே இவ பண்ற சமையல் பத்தாதுன்னு இப்படி ஒரு கோழி வேறையா? இது போடுற குப்பைய யாராவது அள்ளுவாங்களா? ஆனா காவியா எதை பத்தியும் கவலைப்படாம அந்த கோழியை தன் குழந்தைய போல் பாத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலையில காவியா கோழி கூடையை திறந்து பார்த்த போது அப்படியே அதிர்ந்து போயிட்டா. அந்த கோழி ஒரு முட்டை போட்டிருந்தது. ஆனா அது சாதாரண முட்டை கிடையாது, அது ஒரு தங்க முட்டை. காவியா அதை மீனாட்சி கிட்ட கொண்டு போனா. என்னடி இது, முட்டை கலர் ஒரு மாதிரியா இருக்கு? அத்தை, இது நிஜமான தங்கம். மீனாட்சி அதை வாயால் கடிக்க போய் பல்லு உடைய பார்த்ததுதான் மிச்சம். அப்புறம்தான் தெரிஞ்சது அது உண்மையாவே தங்கம்னு. ஊர் முழுவதும் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சது. ஊர் மக்கள் அனைவரும் காவியாவின் வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க. எனக்கு ஒரு முட்டை கொடுங்க, எங்க வீட்டு விசேஷத்துக்கு ஒரு முட்டை வேணும்னு ஒரே ரகளை. காவியா அந்த முட்டைகளை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சா. வீடு பெருசாச்சு, காரு வந்துச்சு. மாமியார் மீனாட்சிக்கு இப்போ மருமகளை பார்த்தா ரொம்ப பெருமையா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த கோழி காவியா கனவுல வந்து பேச ஆரம்பிச்சது. காவியா, உன் அன்பால என்னை காப்பாத்தின, அதனால தான் உனக்கு இந்த செல்வத்தை கொடுத்தேன். இப்போ நான் என் நாட்டுக்கு திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. மறுநாள் காலையில பார்த்தா கோழியை காணோம். அதுக்கு பதிலா அங்க ஒரு பெரிய தங்க கோழி சிலை இருந்தது. காவியாவின் குடும்பம் அந்த சிலையை பார்த்து கண் கலங்கிட்டாங்க. காவியா அந்த செல்வத்தை வைத்து ஊர் மக்களுக்கு உதவி பண்ணா. அவளோட சப்பாத்தி அல்வா மாதிரியான விசித்திர சமையலையும் ஒரு வழியா விட்டுட்டு நல்ல சமையல் செய்ய கத்துக்கிட்டா. மீனாட்சியும் இப்போ காவியாவை திட்டுறது இல்ல. என் மருமக தங்கமானவன் ஊர் முழுக்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, அன்பு காட்டுறதுக்கும் நேர்மை இருக்கிறதுக்கும் எப்பவுமே ஒரு பலன் கிடைக்கும். காவியா அந்த கோழி கிட்ட காட்டின அன்புதான் அவங்க குடும்பத்தையே உயர்த்துச்சு.